ஐநார் துணையில அடுத்து நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம். வானதியோடைய அம்மா அப்பா நிலா பேசுனதும் அமைதியா இருக்காம, போதும் சும்மா நிறுத்துமா, என்னமோ லட்சணம் தெரியாத மாதிரி எங்ககிட்ட என்னமோ கதையா அழந்துகிட்டு இருக்க. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தான் இந்த வீட்டுக்கே நீ வந்த. அதுக்கப்புறம் ஏதோ கோச்சுக்கிட்டு பெட்டி படிக்கையெல்லாம் தூக்கிட்டு ஏதோ ஹாஸ்டல்ல போய் தங்குனியாமே. எல்லாம் எங்க காதுக்கு வந்துகிட்டு தான் இருக்கு. என்னமோ எதுவுமே இந்த வீட்டுல நடக்காத மாதிரி நீ என்னமோ அப்படியே பூசி மலுப்புற அப்படின்னு சொல்லி வானதியோட அம்மா பேசுனதும், இங்க பாருங்க, குடும்பம்னா சண்டைலாம் இருக்கதான் செய்யும். எனக்கும் சோழனுக்கும் சில மனஸ்தாபம், அதனால எங்களுக்குள்ள சண்டை இருந்துச்சு. நான் போனேன் தான், திரும்ப வந்துட்டேன். புருஷன் மண்டாட்டிக்குள்ள 1000 இருக்குங்க, அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லியிருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நிலா பேசுனதும் சோழனால இதை பார்த்து நம்பவே முடியல. டே சோழா, கனவுல இருக்கியா நனவுல இருக்கியாடா, நிலாவா அதெல்லாம் பேசுறது அப்படின்னு சொல்லி சோழன் பார்த்துக்கிட்டே இருக்காரு. இங்க பாருங்க, இந்த வீட்டு மருமகளா நான் சொல்றேன், உங்க பொண்ணை தாராளமா பாண்டியனுக்கு நீங்க கட்டி கொடுக்கலாம். உங்க பொண்ணை பாண்டியன் நல்லபடியா பாத்துக்கிடுவாரு, அதே மாதிரி வீட்டுல இருக்கிறவங்களும் நல்லபடியா பாத்துக்கிடுவோம். உங்க பொண்ணை உங்களுக்கு விருப்பம் இருந்தா பாண்டியனுக்கு கட்டி கொடுங்க, இதுதாங்க எங்களுடைய முடிவு அப்படின்னு சொல்லி நிலா பேசுனதும், சரி இவ்வளவு பேசுறியே, உனக்கு கல்யாணம் ஒரு 6 மாசத்துக்கு மேல இருக்கும் தானே, ஏன் இதுவரை நீ உண்டாகல? அப்ப உனக்கும் உன் புருஷனுக்கும் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தானே அர்த்தம். நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்து இந்த குடும்பத்தை பத்தி தெரிஞ்சதுனால அவன் கூட நீ சேர்ந்து வாழாம இருக்குன்னு தானே அர்த்தம். இப்படிப்பட்ட குடும்பத்துல என் பிள்ளை எப்படி கட்டி கொடுக்கறது? அது சரி, இவன் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டியான். மூத்தவன் ஒருத்தர் இருக்கானே சேரேன், அவனுக்கு ஏன் கல்யாணம் பண்ணல? அவனுக்கு யாரும் பொண்ணு கொடுக்கல, ஏன்னா இந்த வீட்டை நம்பி யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. நீ ஏதோ சோழனை நம்பி ஓடியாந்துட்ட, ஆனா அதுக்கப்புறம் நீ சேர்ந்து வாழலைன்னு இந்த 6 மாசத்திலேயே நல்லா தெரியுது. நீ சேர்ந்து வாழ்ந்து 2 பேரும் விரும்பி கல்யாணம் பண்ணி வந்திருந்தீங்கன்னா இனியார நீ உண்டாயிருக்க போற. அப்படி எதுவுமே இல்லாத போதே தெரிய வேணாம் இந்த குடும்பத்தோடைய லட்சணம் என்னன்னு. இந்த லட்சணத்துல ஏன் பொண்ணு இந்த வீட்டுக்கு வரணும்னு நீங்களா நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா வானதியோட அம்மா பேசுனதும் நிலாவால எதுவுமே பேச முடியல. இங்க பாருங்க, என்ன கல்யாணம் ஆன உடனே குழந்தை பெத்துக்கிறேன்மா, எங்களுக்குன்னு சில பிளான் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நாங்க குழந்தையெல்லாம் பத்தி யோசிக்கணும். சேரனாக்கு கண்டிப்பா நாங்க கல்யாணம் பண்ணி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிலா சொன்னதும், என்னது அண்ணனா? புருஷனோட அண்ணனை நீ அண்ணன்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி வானதியோட அம்மா கேட்டதும், அதெல்லாம் எங்களுக்குள்ள இருக்கிறதுங்க, இதெல்லாம் தேவையில்லாதது உங்களுக்கு. உங்க பொண்ணை எங்களை நம்பி நீங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறாந்தா வைங்க, அதுக்கப்புறம் உங்களுடைய முடிவு. அதுக்கப்புறம் பாண்டி என்ன முடிவு எடுத்தாலும் நீங்க இங்க வந்து சண்டை போடக்கூடாது. பாண்டி போய் வானதியை கூட்டிட்டு வந்தாலும் சரி, பாண்டி கோயில கூட்டிட்டு போய் வானதியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் சரி, இதை பத்தி எங்க கிட்ட நீங்க வந்து கேட்கவும் கூடாது. நீங்க எங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அது செல்லுபடி ஆகாது. ஏன்னா 2 பேரும் மேஜர். வானதி என்ன விருப்பப்படுறாங்களோ அதுபடிதான் நடக்கும். நீங்க வானதியை கட்டாயப்படுத்தி வானதியை வேற யாருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லி நிலா பேசுனதும், பேசுவடி நீ நல்லா தான் பேசுற அப்படின்னு சொல்லி வானதி இடமா சொன்னதும், என்னங்க இங்க பேசி பிரயோஜனம் இல்ல, நம்ம பிள்ளைக்கு நல்ல இடமா பார்த்து நம்ம கட்டி வச்சுக்கலாம், வாங்க இங்க பேசி ஒன்னும் ஆக போறது இல்லை அப்படின்னு சொல்லி வானதி அம்மா வானதி அப்பாவை கூட்டிட்டு போயிடறாங்க. இங்க பார்த்தா சேரன், சோழன், பாண்டியன், நடேசன் எல்லாருமே நிலாவை அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன நம்மளை எல்லாரும் ஒரு மாறிய பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி நிலா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன எல்லாரும் என்னவே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்டதும், இல்லப்பா நிலா, நீயா அதெல்லாம் பேசுனது அப்படின்னு சொல்லி சேரன் கேட்கவும், இல்ல நீ என்ன பண்றது, எல்லாரும் இந்த ஊரை பொறுத்தவரைய நான் இந்த வீட்டு மருமக தானே, அப்ப இவங்க முன்னாடி நான் அப்படியெல்லாம் பேசினா தானே வானதியை பாண்டியனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. வானதிக்கு பாண்டியனை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க என்னதான் அவங்க அம்மா அப்பா கட்டாயப்படுத்தினாலும் பாண்டியனை தான் கல்யாணம் பண்ணிக்குவாங்க. பாண்டியனுக்கும் வானதியை பிடிச்சிருக்கு. இவங்க கிட்ட எப்படி பேசுறதுன்னு தெரியல, அதனாலதான் அண்ணா அப்படி பேசுனேன் அப்படின்னு சொல்லி நிலா சொன்னதும், சோழன் பார்த்தா நிலாவே பார்த்துக்கிட்டே இருக்காரு. எங்க இது உண்மையிலேயே நிஜம்தானாங்க, இல்ல நான் எதுவும் கனவுல இருக்கேனா அப்படின்னு சொல்லி சோழன் கேட்டதும், கனவுலலாம் ஒன்றும் இல்லை, அதே மாதிரி நான் தாலியை கழுத்தில் எடுத்து போட்டதும் ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாதீங்க. இது பாண்டியன் வானதி கல்யாணத்துக்காக ஒரு டிராமான்னு வச்சுக்கோங்க, ரொம்பலாம் மனசுல ஆசை வளர்த்துக்கிறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லிட்டு போகவும், இங்க பார்த்தா பல்லவன் சோழனை பார்த்து சிரிக்கவும், பரவாயில்ல அவ என்ன வேணாலும் பேசிட்டு போகட்டும், ஆனா எப்படியோ அவ கையாலேயே எடுத்து அந்த தாலியை போட்டுக்கிட்டா பாருடா பல்லவா, எனக்கு இது போதும் அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்பதான் பாண்டியன் கிட்ட, சரிடா பாண்டி நீ என்ன முடிவெடுக்க போற அப்படின்னு சொல்லிட்டு இங்க சோழன், பல்லவன், சேரன் எல்லாரும் கேட்கவும், என்ன பண்றது, அவங்க அம்மா அப்பா தான் இப்படி பேசிட்டு போறாங்களே, வானதிக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல அவங்க அம்மா அப்பாவுக்கு விருப்பம் இல்லைன்னு நல்லாவே தெரியுது, வேற வழி இல்லை, அவ வேற யாரையா கட்டிட்டு போனா போகட்டும் அப்படின்னு சொல்லி பாண்டியன் சொன்னதும், அப்பதான் சோழன், என்னடா பாண்டி இப்படி பேசிக்கிட்டு இருக்க, வானதிக்கு உன்னை எவ்வளவு பிடிக்குன்னு நான் தான் செட்டில் வந்து பார்த்துருக்கேனே, அப்புறம் என்ன, இங்க பாரு, ஒன்று அந்த பொண்ணை கோயிலுக்கு வர சொல்லு, அப்படி இல்லையா நீங்க 2 பேரும் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கங்க, அதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பானால எதுவும் பண்ண முடியாது, இதுதான் வழி. அவங்க சம்மதிச்சு உங்க கல்யாணம் நடக்கன்னா அது இந்த ஜென்மத்துல நடக்கிற மாதிரி தெரியல, அவங்க அப்படித்தான் பேசிட்டு போயிருக்காங்க. பேசாட்டில் வானதிக்கு ஃபோன் பண்ணி
நாளைக்கு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வர சொல்லு, நம்ம வீட்ல இருந்து எல்லாரும் கிளம்பி போயிடுவோம், ரிஜிஸ்டர் மேரேஜ் 2 பேரும் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பா என்ன பண்றாங்கன்னு நம்மளும் பாத்துருவோமே அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ஐடியா கொடுக்கவும் பாண்டியனுக்கும் பார்த்தா அதுதான் சரின்னு தோணுது. வானதிக்கு பார்த்தா பாண்டியன் ஃபோன் பண்றாரு. என்ன பாண்டி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வானதி கேட்டதும், இங்க பாரு, இங்க உங்க அம்மா அப்பா வந்து பெரிய பிரச்சனை பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி பாண்டி சொன்னதும், தெரியும், அவங்க அப்பதே கிளம்பி வரையில எனக்கு தெரியும், எதா இருந்தாலும் நீங்க சமாளிச்சுக்கிருவீங்கன்னு நினைச்சுதான் நான் அமைதியா இருந்தேன். சரி என்னதான் சொல்றாங்க, நம்ம 2 பேத்தையும் கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி வானதி கேட்டதும், என்னடி கொஞ்சம் கூட எந்த பயமே இல்லாம இவ்வளவு அசால்ட்டா பேசுற அப்படின்னு சொல்லி பாண்டி கேட்டதும், என்ன பண்றது, உன்னைய காதலிச்சு தொலைஞ்சிட்டேன், எங்க வீட்டுல ஒத்துக்கிற மாட்டேங்கிறாங்க, அப்புறம் நான் என்னதான் பண்ண முடியும், சொல்லி சொல்லி பார்த்தேன், கேட்கற மாதிரி தெரியல, அதுக்கு மேல என் அண்ணன் ரொம்ப வீராப்பு பிடிச்சவன், அவன் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கான்டா, எப்ப பார்த்தாலும் தொண்ணு உன்னைய பத்தி பேசிக்கிட்டே இருக்கான், அவங்க கூட பேசக்கூடாது, உங்க கூட பேசக்கூடாதுன்னு இதையே சொல்லிக்கிட்டு இருக்கான்டா, எனக்கு ரொம்ப எரிச்சலா இருக்கு, ஏதாவது பண்ணுடா பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா வானதி சொன்னதும், சரி சரி நான் வீட்டுல இருக்கிற எல்லாரும் பேசிட்டோம், நாளைக்கு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்துடுறியா, அதே மாதிரி ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வரையில தேவையான ஐடி ப்ரூஃப் எல்லாம் எடுத்துட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி பாண்டி கேட்டதும், பாண்டி அப்ப நம்ம 2 ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிற போறோமா அப்படின்னு சொல்லி வானதி கேட்கவும், ஆட ஆமாடி, நாளைக்கு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்துரு, நம்ம 2 பேரும் பேசாடல ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறோம், உங்க அம்மா அப்பா சம்மதிக்கிற மாதிரி தெரியல, கோயில போய் தாலி கட்டி அதுலயும் எப்படியாவது ஒரு பிரச்சனை பண்ணிடுவாங்க, ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போயிட்டோன்னு வையேன், அங்கே போலீஸ் எல்லாம் இருப்பாங்க, பெருசா தகராறுலாம் பண்ண முடியாது, ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் உங்க அம்மா அப்பா ஏதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நம்ம நடந்ததெல்லாம் சொல்லி புரிய வச்சு அதுக்கப்புறம் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா சரி அப்படின்னு சொல்லி பாண்டி சொன்னதும், சரி பாண்டி அப்ப நாளைக்கு நான் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா வானதி ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. அப்பாடா நாளைக்கு எனக்கும் பாண்டிக்கும் ரிஜிஸ்டர் மேரேஜ் அப்படின்னு சொல்லி வானதி கனவு கண்டுகிட்டு இருக்காங்க. இங்க வீட்டுக்கு வானதியோட அம்மா அப்பா ரொம்ப கோவத்தோட வராங்க. அப்பதான் வானதி, என்ன பாண்டி வீட்டுக்கு போனீங்களே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி வானதி கேட்கவும், ஏண்டி உனக்கு காதலிக்க இந்த ஊர்ல வேற எவனுமே கிடைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு வானதியோட அம்மா கேட்டதும், ஏன் எனக்கு அவனை தான் பிடிச்சிருக்கு, பிடிச்சவங்கள தானே காதலிக்க முடியும், அதுக்காண்டி தெருவுல வரவன போறவன் எல்லாத்தையும் காதலிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி வானதி பேசுனது, என்னடி கூட கூட பேசிக்கிட்டே இருக்க, உனைய இப்படி கவனிக்காம விட்டதுனாலதான் இந்த இடத்துல வந்து நிக்குதுன்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா வானதி அம்மா வானதியை போட்டு சப்பு சப்புன்னு அடிக்க ஆரம்பிச்சாங்க. எதுக்குமா இப்ப என்னை போட்டு அடிக்கிற அப்படின்னு சொல்லி வானதி கேட்கவும், எல்லாம் ஒன்னாலதாண்டி வந்து தொலைஞ்சிச்சு, அப்பாவும் அண்ணனும் எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்லியிருக்காங்க அந்த மெக்கானிக் கடைக்காரன்ட்ட பேசாத பழகாதன்னு, ஆனா வீட்டுல இருக்கிற இத்தனை பேரும் சொல்றதை கேட்காம திமிர்த்தனை எடுத்து அவன் கூட சுத்திக்கிட்டு தெரிஞ்சேல, இப்ப பாரு எந்த நிலைமையில வந்து நிக்குது, அதெல்லாம் ஒரு குடும்பம் ஆடி, வீட போய் பார்த்தேன் அவ்வளவு கன்றாவி கோலமா இருக்கு, இடிஞ்சு எப்ப வேணாலும் விழுந்துரும் போல, அந்த மாதிரி நிலைமையில இருக்கிற ஒரு வீட்டுல உன்னை எப்படி கட்டி கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு வானதியோட அம்மா கேட்டதும், நான் அந்த வீட்டுல போய் இருக்கிறதுக்கெல்லாம் ஒன்னும் பாண்டிய கல்யாணம் பண்ணல, எனக்கு பாண்டிய பிடிச்சிருக்கு அதனால நான் பாண்டிய கல்யாணம் பண்ண போறேன், இப்ப உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு வானதி பேசினதும், என்னது அவனை கல்யாணம் பண்ண போயிறியா, நாங்க உசுரோட இருக்கிற தட்டிக்கு அது நடக்கவே நடக்காது, நீ அவனை எப்படி கல்யாணம் பண்றேன்னு நானும் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வானதியோட அம்மா பேசினதும், பாப்ப நான் கண்டிப்பா பாண்டியை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன், உன்னால என்ன முடியுமோ நீ அதை பண்ணிக்க, நான் முடிஞ்சா இப்ப கூட இந்த வீட்டை விட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா வானதி ரூம்ல போய் பேக்ல துணியெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. என்ன பேசிக்கிட்டு இருக்க சப்புன்னு பார்த்தா இங்க வானதியோட அம்மா கண்ணத்திலே அரைஞ்சிடறாங்க. இவ்வளவு தூரம் நான் பேசிக்கிட்டு இருக்கேன், பேக் எடுத்துட்டு இந்த வீட்டு வாசப்படியை தாண்டிடுவியா நீ, நான் செத்தாதான் அதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி வானதி அம்மா பார்த்தா வானதியை நல்லா மிரட்டி விட்டுறாங்க.